ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹஃபி பெட்ஸ் ஹப் அண்ட் எக்வா. இன்றைக்கி தான் எங்களோட யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் சொல்ல ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஸ்மால் கனூரை ப்ரீட் பண்ணுறது எப்படி என்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்மால் கனூரை ப்ரீட் பண்ணுறதுல மிக மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால், நல்ல பேரை சூஸ் பண்ணுறது தான் இதில் மிக முக்கியமானதாக இருந்து கொள்ளும். பேரை எப்படி சூஸ் பண்ணுறது, மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது சொன்னால், மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் சொன்னால் டிஎன்ஏ மெத்தட் தான் நான் சொல்லுவேன். டிஎன்ஏ நீங்கள் போட்டு அந்த மேல் ஃபீமேலை கண்டுபிடிச்சி கொள்ளுங்கள். ப்ரீட் பண்ணுறதுக்கு 1 year ஓல்டான ஸ்மால் கனூர் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களோட ப்ரீட் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஸ்மால் கனூர் ப்ரீட் பண்ணுறதுக்கு கேஜோட அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4க்கு 2க்கு 2ன்னு சொல்கிற கேஜில் நீங்கள் ப்ரீட் பண்ணிங்க தான் மிச்சம் நல்லம். கேஜில் அந்த பேர்ட்ஸ் உட்கார்றதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு குச்சியும் ரைட் சைடில் ஒரு குச்சியும் வச்சுக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் நடுவில் அந்த பேர்ட்ஸில் ஃபுட்டுகள் வாட்டரெல்லாம் வச்சுக்கொள்ளலாம். அப்போ தான் அந்த கழிவுகள் எல்லாம் அந்த ஃபுட்டுக்குள்ளே விழாமல் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஃபுட்டுக்குள்ளே கழிவுகள் விழுறதுனால இந்த பேர்ட்ஸுக்கு பாக்டீரியா நோய்கள் இலகுவாக தொத்திக்கொள்ள பார்க்கும். மற்றது 2 ஸ்டிக் வைக்கிறதுல இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, அதாவது பறவை ஒரு ஹெல்த்தியாக இருக்கான்னு சொல்கிறத நம்ம அந்த 2 ஸ்டிக் வைக்கக்கூடாது. அது அந்த பறவைகள் பறந்து செய்யக்கூடாது. நம்ம அந்த பேர்ட்ஸ் நல்லா ஹெல்த்தாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கொள்ளலாம். கட்டாயம் அந்த கேஜில் கணவாய் ஓடு வச்சுக்கொள்ளணும். அந்த ஸ்டிக்ஸுக்கு பக்கத்தில் வச்சிங்கனாலும் ஓகே, அல்லது கீழே வைத்தீங்கனாலும் ஓகே. எப்படியோ கணவாய் ஓடு கட்டாயம் அதில் கேஜில் இருக்கணும். நம்ம அந்த கேஜை எங்கே வைக்கணும்னு சொன்னால், மழை தண்ணி படாத இடத்துல, மற்றது எனிமல்ஸுகள, அதாவது நாய் பூனை அப்படின்னு சொல்கிற எனிமல்ஸுகளால் டிஸ்டர்ப் இல்லாத இடத்துல, ஒரு அமைதியான இடத்துல வச்சுக்கணும் தான் உங்களோட ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். மற்றது நார்மலாக ஒரு 1 ஹவரோ 1.5 ஹவரோ நல்ல வெயில் உள்ளக்கூடிய மாதிரி அந்த கேஜ் செட்டப்பை நீங்கள் வச்சுக்கொடுங்க. அப்போ தான் பேர்ட்ஸில் விட்டமின் டி நல்லா ஃபார்ம் ஆகியிருக்கும். அதை நம்மளோட பேர்ட்ஸ் ப்ரீடிங்குக்கு மிக முக்கியமானது ஒன்று தான் அதுவும். மற்றது ஸ்மால் கனூர் ஒரு ஒரு பிளேயிங் பேர்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸ்மால் கனூரை நீங்கள் கேஜில் சின்ன சின்ன டாய்ஸுகள் போடலாம். ஏன்னு சொன்னால் அந்த ஸ்மால் கனூர் தன்னோட சாப்பாடு டைமை தவிர மற்ற டைமில் ஏதோ விளையாடிட்டு தொங்கிட்டு இருக்கத்தான் அது பார்க்கும். நீங்கள் சின்ன சின்ன டாய்ஸ்கள் உங்களோட கேஜுக்குள்ளே போட்டு வைக்கலாம். பேர்ட்ஸுக்கு என்ன ஃபுட் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், திணை கொடுக்கலாம். மற்றது சன்கொனர் சீட் கொடுக்கலாம். மற்றது பச்சை சோளம், நிறைய மற்றது பீட்ரூட் துருவி அல்லது கரட்டை துருவி கொடுக்கலாம். மற்றது எக்கை சின்ன சின்ன துண்டாக அந்த கரட்டை சீவுறதுக்கு நம்ம பயன்படுத்துவோமே, அதால் கரட்டை அப்படியே சீவுறதோடு அந்த எக்கையும் இதுக்குள்ள சீவி அதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மற்றது நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால், சமப்போசை, அதாவது திருப்போசான்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதையும் நம்ம பேர்ட்ஸுக்கு வீக்லி 1 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதுவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட். அதில் நிறைய நியூட்ரிஷன் கலந்துருக்குது. மற்றது நீங்கள் அந்த சன்கொண்டருக்கு அந்த உணவு வைக்கிற பாத்திரம் அநேகமாக மண்பானட மூடிகள் அப்படின்னு சொன்னால் நல்லம். ஏன்னு சொன்னால் மண்பானட மூடியைத்தான் அது பாரம் வைக்கிறதால அதை வேஸ்டேஜே தட்டு விடாமல் எதையாமல் அது சாப்பிடும். நான் எந்த பேர்ட்ஸுக்கு அப்படி மண்பானட மூடிகள் தான் பாவிச்சுக்கொள்கிறேன். மற்றது மண்பானோட முக்கியமான பெனிஃபிட் என்னென்னு சொன்னால், நம்ம அந்த ஊற வச்ச சில தானியங்கள் கொடுக்கக்குள்ள அதில் நம்ம அதை 2-3 தரம் நல்லா வாஷ் பண்ணி போட்டு தான் நம்ம வைப்போம். இருந்தாலும் சின்ன சின்ன ஈரழிவுகள் தெரியும். அதை மண்பானோட சில அது மண்பானை அதை உறிஞ்சி கொள்ளும் அந்த ஈரத்தை. அதுக்காகத்தான் ஸ்பெஷலாக மண்பானைகளையும் பாவிக்கிறாங்க எல்லோரும். மதியம் அப்படி நம்ம பேர்ட்ஸுக்கு நல்ல பழங்களை, நல்ல நீர்ச்சத்துள்ள பழங்களை கொடுக்குறத விட அதை பேர்ட்ஸில் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். மற்றது பேர்ட்ஸுக்கு கீரை வகையிலும் கொடுக்கலாம். கீரை வகையில் நிறைய அயன் இருக்குது, அதாவது இரும்பு சத்து இருக்குது. அது பேர்ட்ஸுக்கு நல்லம். கீரை வகையில் பொன்னாங்கண்ணி கீரை, மற்ற நிறைய கீரைகள் நிற்குது. அந்த கீரையில் எல்லாம் எது வேணாலும் ஒரு நாளைக்கு உண்டு அப்படி சொல்லி கொடுக்கலாம். வீக்லி 3 or 4 டேஸுக்கு நீங்கள் கொடுத்து கொள்ளலாம்.
மற்றது பேர்ட்ஸுக்கு தண்ணின்னு சொல்கிறது கட்டாயம். தண்ணியில் நீங்கள் என்ன பேர்ட்ஸுக்கு என்ன சப்ளிமெண்ட் பாவீங்களோ அந்த சப்ளிமெண்ட்டை கலந்து வைக்கலாம். பேர்ட்ஸை கொஞ்சம் தாகமாக ஆக்கி போட்டு அந்த தண்ணி வைக்கணும்னா அந்த பேர்ட்ஸ் அந்த தண்ணியை வந்து வேகமாக தண்ணியை அருந்தும். அதனால் நல்ல நியூட்ரிஷன் அதில் அந்த பேர்ட்ஸுக்கு இலவாக அந்த உடம்புக்கு சென்றடையும். அடுத்தது ப்ரீடிங் எடுத்தால் ப்ரீடிங்கு பொட் நிலமா பொக்ஸ் நிலமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்தளவுக்கு உங்களோட பிரதேசத்தை பொறுத்து தான் அதை மாற்றிக்கொள்ளலாம். அதிகமான ஹீட்டான பிரதேசத்துக்கு பொக்ஸு நான் சொல்லுவேன், நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு ஹீட்டான பிரதேசங்களுக்கு பொட் தான் பெஸ்ட்டு. சில பிரதேசங்களுக்கும் கூல்டாக அந்த கூல்டானதுக்கு நெக்ஸ்ட் பொக்ஸாக பயன்படுத்திங்கன்னு சொன்னால் நல்ல இருக்கும். அடுத்தது இது இந்த எக் ப்ரீடிங் காலத்தில் எக் லே பண்ணிட்டீங்கன்னா அந்த நீங்கள் அந்த பொக்ஸையோ பொட்ஸையோ நீங்கள் அதே மாதிரி திறந்து பார்க்குறது அது பேர்ட்ஸுக்கு டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரீடிங்கில் மிகப்பெரிய வீழ்ச்சியை நீங்கள் காணுவீங்க. ஸ்மால் கன்னோட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லோ ஷேட், மற்றது பைனாப்பிள் கோனர் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டி இருக்குது. ஸ்மால் கன்னோட மிக இலவாக ப்ரீட் பண்ணுற ஒரு பேர்ட் தான். எல்லாமே ப்ரீட் பண்ணுறது இலவு தான். நம்மளோட ஒரு உழைப்பு ஒன்று இருந்துச்சுட்டு சொன்னால் எந்த பேர்டையும் நம்ம ப்ரீட் பண்ணி எடுத்து கொள்ளலாம். முயற்சி செய்து பாருங்கள், முடியாதது எதுவுமே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான்